40 வயசுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏன் அது ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நம்மளுடைய உடம்பில் பல உறுப்புகள் இருக்குது. இருதயம், லிவர், நுரையீரல் எல்லாமே. 40 வயசு மட்டும் எவ்வளோ டேமேஜ் ஆகுதோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ லங் உருவாயிட்டே இருக்குது, ஹார்ட் உருவாயிட்டே இருக்குது, லிவர் உருவாயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு அது டிஸ்ட்ரக்ஷன் வருதோ அவ்வளோ தூரம் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய ஃபங்க்ஷன் 40 வயசு மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. 40 வயசுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வயசுமே சேலஞ்சு தான். ஒரு ஆர்கனில் இருக்கிற ஆக்டிவிட்டி 1% கம்மியாயிடுது. இப்போ 80 வயசு ரீச் ஆகும்போது இந்த நுரையீரலுடைய 40க்கு அப்புறம் 1% எவ்ரி இயர் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ 80 இருக்கும்போது 40% லங்கு வேலை செய்கிறதில்ல, 40% இருதயம் வேலை செய்கிறதில்ல, 40% லங்ஸு, குடல் எதுவுமே வேலை செய்கிறதில்ல. எல்லாம் அப்படியே கம்மியாயிட்டே போகுது. இன்ஃபேக்ட் 40 வயசுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த நம்மளுடைய பிரெயினில் நியூரான்ஸுன்ட்டு அணுக்கள் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு 10,000 அணுக்கள் கம்மியாயிடுது 40 வயசுக்கு அப்புறம். அதனாலேயே தான் தெரியல, 80 வயசு ஆனவங்க தான் எல்லாமே லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 40 வயசுலேருந்தே 10,000 அணுக்கள் டெய்லி போயிடுது. பட் இருந்தாலும் லீடர்ஷிப் வரும்போது 80 இயர்ஸ் அவங்க எபிலிட்டி டு கன்சீவ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் 40 வயசு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ். இந்த 40 வயசில் அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் எல்லாம் கம்மி ஆகிறது, அதை தடுக்கக்கூடிய தன்மை 20லேருந்து 40 வயசுக்குள்ளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல இருக்குது. அப்போ தான் அந்த 40க்கு அப்புறம் உடம்பனுடைய ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகும்போது, ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகும்போது அந்த முதல்ல கொடுத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்கள நிலைநாட்டுது. ஸோ நோயற்ற வாழ்வதற்கு 40லேயோ 50லேயோ முழிச்சிட்டா பத்தாது. 20 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு 10 வயசு 20 வயசுலேருந்தே என்னென்ன பண்ணணுமோ அது நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். 40 வயசில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது கோமார்பிட் கண்டிஷன்ஸுன்ட்டு. முத்துக்குமாரையா சொன்ன மாதிரி சுகர் தான் இப்போ இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ப்ராப்ளம். India is the diabetic capital of the world. Maximum percentage of diabetics in the world இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய விதமான டயபெட்டிஸ் இருக்குது. பட் டயபெட்டிஸ் கண்டிப்பாக வரலாம். பட் ஆனால் ரொம்ப முக்கியமானது, நான் இங்கே எவ்வளோ பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு கேட்க விரும்பலை. பிகாஸ் நிறைய பேருக்கு அது சொல்லவும் பயம். அது மருந்தை ஒழிச்சு வச்சு தான் சாப்பிட்றாங்க. சுகர் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தயக்கம், பிபி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தயக்கம், குழந்தைங்களுக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சுகர் கண்டிப்பாக இந்தியாவில் ஜெனட்டிக் ரீசனில் வரலாம். பட் ஆனால் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்க வேண்டியது, சுகர் வந்ததுக்கப்புறம் அந்த டயட் கண்ட்ரோலோடு சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 45 minutes to 1 hour ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங். இது வாக்கிங் நல்லா பண்ணுறதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் பாடியில் நிறைய இடத்துல இருக்குது. நடக்க அந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். டயபெட்டிஸ் லெவல் கம்மியாயிடும், ப்ளஸ் வெயிட்டும் கம்மியாயிடும். ஸோ இது 2 நோயற்ற வாழ்வுக்கு சுகர் வந்தாலுமே சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு 100லேருந்து 120, 100லேருந்து 120 ஒரு நல்ல வேல்யூ. அதுக்கு மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ண வேண்டாம். அதுக்கு ப்ளஸ் இந்த வாக்கிங், இந்த 2 ரொம்ப முக்கியம். இந்த டயபெட்டிஸ் இட்ஸ் அ கில்லிங் டிஸார்டர். ஏன் அது ரொம்ப மோசம்னா, ஒவ்வொரு ஆர்கனுக்கு, ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, லங்குக்கு, குடலுக்கு போகிற இரத்த குழாய்களெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருது. சுகர் இருக்கிறவங்களுக்கு இது மைக்ரோ ஆஞ்சியோபதின்னு பேர். எல்லாத்துக்கும் போகிற ரத்த ஓட்டம் கம்மியாயிட்டே போகுது. வெளியில் பார்த்தா ஒன்றும் தெரியறதில்ல, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம். பட் உள்ளே ரத்த ஓட்டம் கம்மியாயிடுது. அதனால தான் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி, பிரெயினில் ஸ்ட்ரோக்கு வர்றது அதிகமாகிடுது. அதனால் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சுகர் இருக்கவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் லெவல் செக் பண்ணிக்கணும்.
அந்த இப்போ HbA1c அந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்னுங்கிற பண்ணுற டெஸ்ட்டை 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அது வந்து 6க்கு கீழே கொண்டு வந்துட்டால் சுகர்னால் எந்த தொந்தரவும் இருக்காது. மேக்ஸிமம் 6லேருந்து 6.5 மட்டும் அது இருந்துட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட், சுகர் இருக்கிறவங்களுக்கு கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் லெவல் 6.5 கீழே வச்சுக்கணும். ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா. இப்போ அதுக்கு ஆன்சரும் நிறைய வந்துருச்சு. இப்போது வி ஹாவ் ஸ்வீட் விதவுட் ரேசிங் த சுகர் லெவல். ஸோ அந்த ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், க்ரீன்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், பட் சுகர் லெவல் அதிகமாகாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அரிசியே தொடறது இல்லைங்க, சப்பாத்தி தான் எடுத்துக்கிறேன் சுகர் வந்ததுலேருந்துன்னு சொல்கிறாங்க. ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதே தான். பட் சிறுதானியங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நிறைய சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக வராது. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, சாப்பிட்டு முடித்ததும் சுகர் லெவல் எப்படி மேலே போகுதுங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ சிறுதானியங்களில் அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அப்படி மேலே ஏறாது. பட் ஒரு பரோட்டா சாப்பிட்டாலோ, 2 சப்பாத்தி சாப்பிட்டாலோ, தோசை இட்லி சாப்பிட்டாலோ, மில்லட் ஓகே, பட் ரைஸ் போட்டு சாப்பிட்டா உடனே சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இப்போ ஐ திங்க் வி ஹாவ் இந்த ஆர்கானிக் ஃபுட் அண்ட் மில்லட் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு இப்போ இந்தியாவில். மில்லட் மேஜிக் அப்படின்ட்டு ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாரு. மில்லட் சாப்பிட்றவங்களுக்கு வந்து சுகர் லெவல் டெஃபினட்டாக கம்மியாயிடும். ஸோ டயபெட்டிஸ், வி ஹவ் டு வின் டயபெட்டிஸ் டு லிவ் லாங். அண்ட் டயபெட்டிஸ் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணுறதுல ப்ராப்ளமே கிடையாது. இப்போ எனக்கு ரீசண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் ரோட்டரி சுழற்சங்கத்தில் இருக்கேன். எங்கள் மெம்பர் ஒருத்தர் லாயர், அவர் ரொம்ப படித்தவர், பட் டாக்டர்கிட்டயே போக மாட்டார், செக்கே பண்ண மாட்டார், டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. சடனாக ஏர்லி மார்னிங் சடனாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு, வித்தின் செகண்ட்ஸ் ஹி பாஸ்ட் அவே. பட் சுகர் வந்து செக் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கவே கூடாது. ஸோ சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து பிளட் ப்ரெஷர், அழுத்தம், இரத்த அழுத்தம். அது ஸோ 140லேருந்து 80 மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக அந்த 140 மேலே போகிறது வந்து 150, 160, 170 போனாலும் ஒன்றும் இல்லை. இப்போ 90 வயசில் 170 பிளட் ப்ரெஷர் இருந்தால் நார்மல். பட் 40 வயசில் 170 இருந்தால் அதிகம். அது மேலே இருக்கிற பிபியில் மேலே இருக்கிறது. கீழே இருக்கிறது வந்து சாதாரணமாக 70லேருந்து 80 மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. 90க்கு மேலே அது போகும்போது கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ 140, 80 பெஸ்ட்டு பிளட் ப்ரெஷர். அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பிபி அதிகமானாலும் அதுவும் சுகர் மாதிரி எல்லா ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 தான் இந்தியாவில் கில்லர் டிசீஸ் இப்போது. ஸோ என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நோயற்ற வாழ்வு இந்தியாவில் வாழணுன்னா சுகர் அண்ட் பிபியை நல்ல கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கணும். இப்போ இன்னொரு, நான் சொன்னேன் சின்ன வயசில் இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்ன்ட்டு, அதுவும் இந்தியாவில் இன்னும் ரொம்ப காமனாக இருக்குது. இதில் வந்து ஸ்மோக்கிங்கோட பெரிய ப்ராப்ளம் வந்து நுரையீரல், அண்ட் ட்ரிங்கிங்கோட மெயின் ப்ராப்ளம் வந்து லிவர், கல்லீரல். இது ரெண்டுமே ரொம்ப மேஜர் இஷ்யூஸ் அது. ஸோ 80 வயசு ஆகும்போது ஸ்மோக்கிங் நிறுத்தினாலும் அந்த 40 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணதோட எஃபெக்ட் வந்து லங்ஸ் ஃபுல்லாக பரவிடுது அது. ஸோ இப்போ சுவாசிக்கிற காற்று வந்து ரத்தத்தில் போய் கலக்கிறதே கிடையாது. ஸோ இது பேர் ஹைபாக்சியான்னு பேர். ஸோ ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் யார் ஸ்மோக்கிங் பார்த்தாலும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கிங்கை கம்மி பண்ணணும். ஆல்கஹால் லிவரை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுது, அதனால தான் இப்போ வந்து
எல்லா ஊர்லேயும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்னு தனியாக இருக்குது. லட்சக்கணக்கில் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 40 லட்சம் செலவாகும். இறைவன் கொடுத்த ஒரு நல்ல அற்புதமான லிவரை வந்து குடிச்சு அது காலி பண்ணிவிட்டு இருக்கிற பணமும் போய் அதுக்கப்புறம் ஒரு 40 லட்சம் கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து லிவர் வாங்கி வச்சு நமக்கும் டேஞ்சர், அந்த கொடுக்குறவங்களுக்கும் டேஞ்சர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்க்கணும். இது தேவையா? இது இல்லாமல் நம்ம வாழ முடியுமான்ட்டு. இல்லைங்க, சோஷியல் ட்ரிங்கிங், நான் பெரிய இண்டஸ்ட்ரியல் லீடர், நான் குடித்தாதான் மதிப்பாங்க, அதை எடுத்து அது பாட்டிலில் அப்படி சியர்ஸ்ன்னு சொல்லும்போது அப்படி ஆரம்பிக்கிறது வந்து பிற்காலத்தில் இட் ரியல்லி டேமேஜஸ். ஸோ நாங்கள் வயசானவங்களை பார்க்கும்போது சுகர் இல்லை பிபி இல்லைனாலே எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி ஆகிடும். 80 வயசில் பிபி இல்லை சுகர் இல்லைனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். பட் சுகரும் பிபியும் வச்சுருக்கவங்க நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்கள பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இதெல்லாம் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பகுதியில் பார்த்தா 90, 100, 110ன்னு இப்போ எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு அதுவும் அதிகமாயிட்டே போகுது அது. ஸோ த ஜீரியாட்ரிக் இந்தியா இஸ் ஆல்சோ த ஜீரியாட்ரிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் 110ல் இருக்கிறவங்க சில பேர் நல்லா பேசுகிறாங்க, நல்லா காது கேட்குது, கண் பார்வை இருக்குது, யோசிக்க முடியுது, திருப்பி பேச முடியுது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்தியாலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்தியாலேயும் நல்லா வாழ்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்துடுது.